ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி ஹெல்த்தி ஆப்பம் செய்வோம் வாங்க. இதுக்கு வந்து நம்ம இட்லி அரிசி அக்கா ஒரு 200 எடுத்துருக்கிறேன் ஒரு ஆளாக்கு. நம்ம சம்பா பச்சரிசி, கருத்தரிசி சொல்லலாம், சிகப்பரிசி, சம்பா பச்சரிசி இது சேம். அது ஒரு ஆளாக்குனா இது பச்சரிசி, இது ஒரு ஆளாக்கு. அது இட்லி அரிசி ஒரு ஆளாக்கா எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் சேமாக போட்டுட்டு இந்த ஆப்பம் வந்து ரொம்ப 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 நம்மளுக்கு ஹெல்த்தி, கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுலேயும் ஒரு பங்கு போடுங்க. போட்டுட்டு நல்லா இதுக்கு வந்து நம்ம போட போகிறது ஒரு ஸ்பூன் அக்கா வெந்தயம் போடுறேன், 1 ஸ்பூனு உளுந்து, அவ்வளோதான். நம்ம வந்து இது நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா 2-3 தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். 2 மணி நேரம் ஊறினாலும் போதும். 4 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கும். நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதனால் அக்கா ஒரு 4 மணி நேரம் விட்டுட்டேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அரைக்கிறதுக்காக. இது அப்படியே ஊறட்டும். அப்படி மூடி வச்சுருங்க. நல்லா ஊறிடும் பச்சரிசியும் அந்த புழுங்கலரிசியும் சேர்ந்து. ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து எடுத்து இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அது கூடவே ஆயிடுச்சு. அக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். வெந்தயம்லாம் நல்லா ஊறி இருக்கும். அப்போ தான் அரைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. மிக்சியில் தான் போட போகிறேன் அக்கா. இந்த நடு ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து இதை 3 ட்ரிப்பாக அரைப்பேன். கொஞ்சமாக போட்டால் நான் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிரும். அதனால் கொஞ்சம் மிக்சியில் அரை வாசி தான் போடணும். 2 கைப்பிடி போட்டிருக்கேனா. இதில் நம்ம என்ன பண்ணோம், இந்த 3 கைப்பிடினா ஒரு அரைவாசி வரும் போதும். அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் போடுவேன். இப்போ அரை முடி தேங்காய் 2 தடவையாக போடுறதுக்காக அக்கா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி எவ்வளோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. நைஸாக அரைச்சிடணும். ஆப்பத்துக்கு மட்டும் நைஸாக அரைச்சா தான் நம்மளுக்கு ஆப்பம் வந்து சாஃப்டாக வரும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இந்த கருத்தரிசி ஆப்பம் நாங்கள் கருத்தரிசின்னு சொல்லுவோம். கருத்தரிசி ஆப்பம் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அக்கா இப்போ 2-3 தடவை அரைச்சி முடிச்சது. தேங்காயும் அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒவ்வொரு ட்ரிப்பு போடும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி ஊற்றிடுவேன். இந்த 400 அரிசி எடுத்துருக்கேன்னா 2 ஆளாக்கு அதுக்கு அரை முடி தேங்காய் வச்சுருக்கிறேன் அக்கா. இப்போது சால்ட்டு பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு தான் போடணும்ப்பா. மாவு கரைக்கும் போதெல்லாம் தோசை மாவு, இட்லி மாவு எது கரைச்சாலும் நாங்கள் கல்லுப்பு தான் போட்டு கரைப்போம். நல்லா எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. அதேமாதிரி அக்கா அந்த மெத்தட் தான் இது பண்ணுவேன். நல்லா கரைச்சிருங்க. இப்போ அக்கா நைட்டு தான் அரைச்சிருக்கிறேன். கரைச்சி வச்சுட்டோன்னா நம்ம காலையில் எப்பவும் போலவே ஆப்பம் செய்யும்போது நல்லா புளிச்சிருக்கும் மாவு. அப்படி மூடி வச்சிடலாம். அப்புறம் நம்ம மார்னிங் இப்போ எடுத்து பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா புளிச்சு பொதுன்னு இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஆப்பத்துக்கு ஒரு கைப்பிடி அரிசியை சோறை போடணும், ஒரு கைப்பிடி அவுளை போடணும், எந்த இதுவும் கிடையாது. பார்த்தீங்களா அக்கா, இந்த மெத்தட் தான். இதுலேயே நம்மளுக்கு ஆப்பம் நல்லா புளிச்சு சாஃப்டாக மெதுன்னு இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி. இதில் நார் சத்து நிறைய இருக்குது நம்ம இந்த கருத்து அரிசியில், சிகப்பு பச்சரிசியில். அதனால் இந்த மாதிரி அரிசி இதுலேயே இட்லியும் செய்து கொடுங்க. ரொம்ப 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 இது அரை முடி தேங்காய் வந்து அக்கா இப்போ பால் எடுக்கிறதுக்கு, தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரை முடி வச்சுருக்கிறேன். இது ஒரு 2 பேர், நம்ம ஒரு 4 பேருக்கு சாப்பிட்லாம். அரை முடி தேங்காய் பால் எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா பால் கொஞ்சம் நல்லா வரும். இதில் ஒரே ஒரு குட்டி டிப்ஸு, இப்போ வடிகட்டிக்கலாம். குட்டி டிப்ஸ் என்னென்னா, கொஞ்சம் லைட்டு வாட்ரு ஊற்றி நீங்கள் தேங்காய் பால் எடுத்திங்கன்னா நல்லா பால் நல்லா இறங்கிட்டு சக்கை நல்லபடியாக ஒரு பால் இல்லாத சக்கையாக வரும் நம்மளுக்கு. இது அக்கா 2 கரண்டி அதிலேருந்து மொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் நைட்டே கரைக்கும் போதெல்லாம் ஆப்பசோடமாக போட்டு வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை தான் போடுவேன். ரொம்பலாம் போட மாட்டேன் அக்கா. ஒரு சிட்டிகை போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு இதில் 4 ஆப்பத்துக்கு வரும்பா. நல்லா நம்ம எந்த அளவு அக்கா தண்ணி ஊற்றி கரைக்கணும் அந்த அளவு கரைச்சிக்கோங்க. இப்படி கரைச்சாதான் நம்மளுக்கு வந்து ஆப்பம் ஊற்ற கரெக்டாக இருக்கும். எங்கள் அம்மா ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப ஸ்பெஷல். அப்போல்லாம் நல்லா ஆப்பம் அம்மா செய்கிற மாதிரி ஆப்பம்லாம் எங்களுக்கு இன்னுமே வரலன்னு தான் நான் நினைப்பேன். இப்போ அக்கா இது நான்ஸ்டிக் தான் வச்சுருக்கேன், வடை சட்டி. அதில் இருந்தாலும் அதில் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி லைட்டாக அந்த நான்ஸ்டிக் ஸ்மெல் வரக்கூடாது லைட்டாக நல்லெண்ணெய் தடவி விட்ருவேன். அதுக்கப்புறம் இதில் வந்து 1 கரண்டியாக ஊற்றி நீங்கள் ஆப்பத்தை சுற்றினாலும் சரி தான், 2 கரண்டி ஊற்றி சுற்றினாலும் சரி தான். நான் 2 கரண்டி ஊற்றிட்டு பெரிய ஆப்பமாக ஊற்றி எடுக்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கெலாம் 2 போதும்பாங்க. நான் வந்து 4 ஆப்பத்து மாவை 2 ஆப்பமாக ஆக்கிடுவேன். எல்லோரும் நம்ம அப்படி தான் செய்வோம். பாருங்கள் வெந்துருச்சு, கையில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. கருத்தரிசி ஆப்பம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இந்த மாதிரி இந்த ரெசிப்பியை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி இந்த ஆப்பத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வெறுமையாக போடுற வெள்ளை ஆப்பத்தை ஒயிட் ஆப்பத்தோட இது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இதுக்கு நாட்டு சக்கரை, வெல்லம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அச்சு வெல்லம் பொடி பண்ணி, கருப்பட்டி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட் சுகர் சேர்க்காமல் சாப்பிடுங்க. ரொம்ப 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 ஹெல்த்தி. செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்டில் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா சொல்லுங்கள். ஹெல்த்திங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.